புரியலமா. அவ பத்திரமா தான். சாக்லேட் வேணுமா? அத வச்சு அத்தையோட விளையாடு. எதுக்கு அவளை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருக்கீங்க? பொறுமையா இரு. ராமூர்த்தி வந்து சுரேஷ் வீட்டுக்கு வராங்க மதியை தேடி. மதி அங்கே இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருது, போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து மனசு உடஞ்சி போயிடுறாரு. சுரேஷோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணு இப்படியெல்லாம் எங்களை அவமானப்படுத்திட்டா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில் வராரு. ஸோ இதை பார்த்துட்டு மலர் ஓடி வராங்க. ஓடி வந்து இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, ரேவதி வீட்டில் தான் வந்து மதி இருக்கிறா, அவள் நல்லாவே இருப்பா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து மனசு கேட்காம எங்கே போகிறாரு அப்படின்னா, மதியை பார்க்குறக்காக போகிறாரு ரேவதி வீட்டுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ போய் இந்த மாதிரி அந்த அப்போ வந்து மதியம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கிளம்புறாங்க. மதி இவங்களை பார்த்தோன்னே மேலே கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கோவப்படுறாரு சுரேஷ் மதி இருக்கிறனால. அப்போ வந்து தங்கராசு என்ன சொல்கிறா அப்படின்னா, மேலே கூட்டிகிட்டு பார்த்தியா அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மதியோட அப்பா வராங்க. ஸோ வந்து அவர் வந்து நிற்கிறாரு, பாவமாக நிற்கிறாரு. அப்போ வந்து சுரேஷ் அப்பவும் கோவப்படுறாரு, இதெல்லாம் தேவை அவங்க பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி, எங்கள் அம்மா அப்பா அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தங்கராசும் கூட்டிகிட்டு போய் ராமூர்த்திகிட்ட பேசுகிறாரு. ஸோ இதை கேட்டுட்டு வந்து மதிட்ட வந்து அவங்க அப்பா பேசுகிறாரு, இந்த மாதிரி இப்படி நடந்துக்கிறியம்மா, இதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போ மதி சொல்கிறாங்க, யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படியே வந்து மதி வந்து இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. கண்டிப்பான முறையில் அது நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்பாவுக்காக அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்றக்காக கூட நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.